அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வீடியோவில் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சி. நமக்கு எந்த நல்லது நடக்கணும் அப்படின்னாலும், எந்த தெய்வம் நமக்கு எதை செய்ய கடமைப்பட்டாலும், நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் அதுக்கு வழிவிடணும். ஸோ அவங்க வழிவிட்டாதான் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும், நமக்கு தேவையானதை செய்து கொடுக்கும். குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நமக்கு என்ன நல்லது செய்யணும்னாலும் செய்ய முடியும். ஸோ முன்னோர்கள் வழிவிடாமல், குலதெய்வம் வழிவிடாமல் வேற எந்த தெய்வத்தாலும் நமக்கு எந்த நல்லதையும் செய்ய முடியாது. எக்ஸப்ட் ஏதோ நம்மளோட பூர்வஜென்ம கர்மா நல்லபடியாக இருந்து நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த நற்பலன்கள் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சா அது ரொம்ப குறைவான பேருக்கு மட்டும்தான் அந்த நல்லது கிடைக்கும். ஸோ வீட்டில் இறந்தவங்கள நல்லபடியாக கும்பிடுங்க. அவங்க வழிவிட்டா குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. குலதெய்வம் வந்தால் மற்ற எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் சரி, நமது தாய் தந்தையர்களையும் சரி நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அதன் மூலியமாக கூட முன்னோர்களை சாந்தப்படுத்த முடியும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இந்த பூவுலகில் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு ஒரு கருவியாக காரணகர்த்தாவாக இருந்தது நம்மளோட பெற்றோர்கள். ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்மளோட பெற்றோர்கள் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட முன்னோர்களே நமக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பெற்றவங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்களோட பெற்றவங்க நம்ம முன்னோர்கள் எல்லாரையும் நல்லபடியாக வச்சு கொண்டு போங்க. அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.